டாக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசானவங்களுக்கும் பைல்ஸ் இருக்கு, பெரியவங்களுக்கும் பைல்ஸ் இருக்கு, மிடில் ஏஜுக்கும் பைல்ஸ் இருக்கு. எல்லாருக்குமே இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் நிறையவே இருக்கு. இப்போ ஜென்ரேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆயுர்வேதத்தில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு? ஆமாம், பைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஆனால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து முறையாக எடுக்கவே மாட்டாங்க. எப்போ வந்து அவங்க டாக்டர் வந்து அப்ரோச் பண்ணுவாங்கன்னா ரொம்ப சிவியர் ஆகிட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, அவங்களால அந்த பெயினை வந்து தாங்கவே முடியல, டே டு டே ஆக்டிவிட்டீஸே டிஃபிகல்ட் ஆகும்போது தான் அவங்க வந்து டாக்டரை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப தவறானது. ஸோ எப்போ வந்து அவங்களுக்கு அந்த பைல்ஸ்க்கான சிம்டம், அதாவது ப்ளீடிங் வந்து மோஷன்ஸில் இருக்கும்போதோ இல்லை ஒரு பெயின் வந்து இருக்கும்போதோ மலச்சிக்கல் வந்து அதிகமாக வந்து ஏற்படும் போதோ கண்டிப்பாக அதுக்கே அவங்க வந்து போய் ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது அவங்க வந்து அந்த பைல்ஸ் வந்து 3rd டிகிரி 4th டிகிரி அந்த மாதிரி சிவியராக போகிறத வந்து அவங்களால தவிர்க்க முடியும். பேசிக்காக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் ஃபைபர் இன்டேக் வந்து நிறைய இருக்கணும். ஸோ நார் சத்து இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து அவங்க நிறைய சாப்பிடணும். நாட்டு காய்கறிகள் வந்து நிறைய சாப்பிடலாம். சின்ன பசங்களுக்கு வந்து இந்த பழங்கள் அந்த மாதிரி சில பேருக்கு சேராது, சில பேருக்கு அந்த அலர்ஜிஸ் இருக்கும். ஸோ அவங்களே இந்த மாதிரி ஃபுட் எடுக்கணும். ஃபைபர்ன்றது வந்து ஃப்ரூட்ஸில் மட்டும்தான் இருக்குன்றது வந்து கிடையாது. வெஜிடபிள்ஸ்லேயும் வந்து தேவையான அளவுக்கு ஃபைபர் இருக்குது. அதோடு சேர்த்து அவங்க ஹோல் என்ன கிரெயின்ஸ் மாதிரி என்ன ரோல்டு ஓட்ஸ் வந்து எடுத்துக்கிறது, கிரீன் கிராம் வந்து எடுத்துக்கிறது, சுண்டல் வந்து எடுத்துக்கிறது, கருப்பு கொண்டக்கடலை வந்து எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ நாட்டு காய்கறிங்க தான் யூஸ்வலாக நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது. அவரைக்காய் வந்து எடுத்துக்கிறது, வாழைத்தண்டு வந்து சாப்பிட்றது, கீரை வகைகளை வந்து எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபைபர் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை வந்து அவங்க நிறைய சாப்பிட்றது. தண்ணி வந்து ப்ராப்பராக வந்து இன்டேக் பண்ணணும். ஸோ டீஹைட்ரேஷன் ஆகும்போதும் வாட்டர் இன்டேக் வந்து கம்மியாக இருக்கும் போதுமே கான்ஸ்டிபேஷன் வந்து ஏற்படும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கும் போதுமே கான்ஸ்டிபேஷன் வந்து ஏற்படும். இப்போ தண்ணின்னு சொல்லும் போது ஞாபகம் வருது, இப்போ டீ காஃபி பால் அந்த மாதிரி வந்து பைல்ஸ் இருக்கவங்க எடுத்துக்கலாமா? சில பேர் அதுவே நிறைய ஒரு 10 டைம்ஸ் எடுப்பாங்க. ஸோ பைல்ஸ் இருக்கவங்களுக்கு அது ரெகுலராக அது எடுத்துக்கலாமா? டீ காஃபி வந்து அதிகமாக எடுக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லதே வந்து கிடையாது. ஏன்னா டீயும் சரி காஃபியும் சரி உடம்ப வந்து டீஹைட்ரேட் பண்ணும், இருக்கக்கூடிய தண்ணியை வந்து கம்மியாக்கிடும். ஸோ அவங்க வந்து சாப்பிடக்கூடியது எது நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா மோர் வந்து ரொம்ப நல்லது. ஆயுர்வேதாவில் டைரெக்டாகவே மோர் வந்து பார்த்தீங்கன்னா பைல்ஸை வந்து குணப்படுத்தும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பைல்ஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸு இல்லை இந்த ஆனோரெக்டல் சம்பந்தமான ஃபிஸ்டுலா ஏன்னா ஃபிஷரு ஆசன வாய் வெடிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுமே மோர் வந்து எடுத்துக்கலாம், இளநீ வந்து எடுத்துக்கலாம், ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரூட் ஜூஸஸை விட பெஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸாக வந்து சாப்பிட்றது. மேம் ஆயுர்வேதாவில் வந்து பைல்ஸுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் மேடம் நீங்கள் கொடுக்குறீங்க? பைல்ஸுன்ற டேர்ம் தான் வந்து காமனாக பேஷண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் எல்லாருக்குமே பைல்ஸ் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆசனவாய் வெடிப்பு அதாவது ஆனல் ஃபிஷர்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி சில பேருக்கு வந்து ஃபிஸ்டுலா ப்ராப்ளம், பௌத்திரம்னு சொல்லுவோம், ஃபிஸ்டுலா இன் ஆனோ, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. பைல்ஸ்ன்றது தான் பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆசனவாய் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை வந்தாலுமே பேஷண்ட்ஸ் சொல்லக்கூடிய டேர்ம் வந்து பைல்ஸ் தான். ஸோ அந்த பேஷண்ட்ஸை வந்து நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணணும், அவங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை வந்து நம்ம ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணணும். டயக்னோஸ் பண்ண பிறகு அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் வந்து மாறும். ஸோ பைல்ஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கான ப்ரிஸ்கிரிப்ஷனும் ஒரு ஆசனவாய் வெடிப்பு இருக்கக்கூடிய பேஷண்ட்டோட ப்ரிஸ்கிரிப்ஷனும் வேறு வேறு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரே மெடிசின் வந்து கிடையாது. இப்போ ஃபிஸ்டுலா இன் ஆனோலாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சாப்டர், அதுக்கான ட்ரீட்மெண்ட்டே வந்து வேறு. இப்போ இந்த பைல்ஸ் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்போ சின்ன பசங்களுக்குலாம் அதுக்கு அம்மா கிட்ட போய் சொல்ல அவங்களுக்கு தெரியாது. ஸோ பெரியவங்களா இருந்தால் கூட வந்து கூச்சப்படுவாங்க, ஐயோ பைல்ஸ் நம்மளுக்கு இருக்கு எப்படி நம்ம சொல்கிறது வெளியே அப்படின்றத கூட கூச்சப்படுவாங்க. கண்டிப்பாக வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்றது வந்து வெளியே சொல்கிறதுக்கு பெண்களும் சரி ஆண்களும் சரி ரொம்பவே வந்து ஹெசிடேட் பண்ணுறாங்க. அதோட ட்ரீட்மெண்ட்டை வந்து தள்ளி போடுறாங்க. அதனாலவே நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சிவியராக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ பைல்ஸ் வந்து இனிஷியலாக ட்ரீட் பண்ணுங்கன்றது தான் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறது. எல்லா பிரச்சனையுமே ஒன்று தான், நம்ம உடம்புல வரக்கூடிய பிரச்சனை தான். எப்படி வந்து ஒரு ஃபீவர் இருக்கிறதையோ இல்லை வந்து ஒரு நீ பெயின் இருக்கிறதையோ ஒரு காமனாக வந்து சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரீனஸ் வந்து இந்த மாதிரி பைல்ஸ் மாதிரி பிரச்சனைகள்லையோ ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லையோ வந்து சொல்கிறது வந்து கிடையாது. ஸோ இந்த ஹெசிடேஷன்ன்றது வந்து கண்டிப்பாக பேஷண்ட்ஸ்க்கு இருக்குது. பட் அந்த ஹெசிடேஷன் வில் நாட் ஹெல்ப்.
ஸோ அவங்க எவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு வந்து ஈஸியான மெடிசின்ஸ்லேயே நம்மளால் க்யூர் பண்ண முடியும். இல்லை ஹையர் டிகிரியில் போகும்போது நம்ம வந்து ஷார கர்மான்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வரோம். ஃபிஸ்டுலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார சூத்திரம்னு சொல்லக்கூடிய காரநூல் சிகிச்சைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு வரோம். ஸோ இனிஷியலாக பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக க்யூர் ஆகும். பட் ஹெவியாக பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கும் ஆயுர்வேதாவில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. மேம் இப்போ பைல்ஸ் இருக்குது, அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கிறப்போ பைல்ஸ் இல்லை, ஸோ அதுக்கப்புறம் திரும்பி அந்த பைல்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு என்ன மேம் ரீசன்? ஸோ பைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிகிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி, ஃபோர்த் டிகிரி சொல்கிறோம். ஸோ இந்த டிகிரிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி பைல்ஸில் வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும், ப்ளீடிங் இருக்கும், ஏன்னா பெயின் இருக்கும், ஏன்னா மோஷன் போகும்போது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டிகிரியில் வந்து ஒரு சின்ன மாஸ் மாதிரி வந்து அவங்களுக்கு வெளியே வரும். ஸோ அந்த மாஸ் வந்து மோஷன் போய் முடித்த பிறகு உள்ளே தானே வந்து போயிடும். தேர்ட் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ் வந்து உள்ளே போகாது, அது வந்து நம்ம ஃபிங்கரை வச்சு புஷ் பண்ணால் தான் வந்து உள்ளே போகும். ஃபோர்த் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசன வாயே வெளியே வந்த மாதிரி ப்ரொசிடென்ஷியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து சிவியராக வந்து போயிடும். ஸோ எந்த டிகிரியில் வந்து அவங்களோட பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்றது வந்து ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த ரீஅக்கரன்ஸ் ப்ராப்ளம்ன்றது வந்து ஏற்படாது.